இன்றைக்கு இருக்கிற பாடல்கள் என்ன அப்படின்னா, ஆங்காங்கே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன பிள்ளைகளும் பாட்டு படிக்கிறாங்க. ஆமாம், அதாவது 10 வயசும் படிக்குது, 12 வயசும் படிக்குது, 17 படிக்குது, 8 படிக்குது, எல்லாம் படிக்குது. இப்போ இவங்க பெண்ணாக இருந்தால் இவங்களை பாஸ்டரம்மான்னு சொல்லணும், இவங்க ஆணாக இருந்தால் பாஸ்டர் ஐயான்னு சொல்லணும். ஏன்னா இவங்க தான் பாட்டு படிக்கிறாங்கல்ல, அப்புறம் என்ன, நல்லா தானே பாட்டு படிக்கிறாங்க. அவங்க தான் ஆராதனை நடத்திடுவாங்களே, சொல்லி கொடுத்தா தான் நடத்திடுவாங்களே. அப்போ எவ்வளவோ பாஸ்டரம்மா பாஸ்டரையா என்ன செய்கிறாங்க, சின்ன பிள்ளைகள்லாம் இன்னைக்கு பாட்டு படிக்கிறாங்க. இதே போல் வாலிப பிள்ளைங்க, சகோதர சகோதரிகள், இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன, நம்ம எல்லாம் பாப்புலர் ஆகணும், நம்ம பிரபலம் ஆகணும் அப்படின்னா என்ன செய்யறாங்க, விழுந்து விழுந்து பிரசங்கம் பண்ணினாலே என்னது, ஒரு காரியம் நடக்கலை. ஏதோ இன்னைக்கு சில பிரபலங்களுடைய வார்த்தைகளை தவிர வேற எந்த வார்த்தைகளும் எங்கே என்ன செய்யாது, போகாது. எல்லா ஜனங்களும் எதுக்குள்ள தான் போவாங்க அப்படின்னா பாடல்கள். ஆமா, ஏன் அப்படின்னா நமக்கெல்லாம் சினிமா ஏற்கனவே பார்த்த பழக்கங்கள், சினிமா பாடல்களை கேட்டு சொடக்கு விட்டு விசிலடித்து கையை தட்டி பாடின அந்த பழக்கங்கள்லாம் உண்டு பார்த்தீங்களா. அதனால நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அந்த பாட்டை படிப்போம், அந்த பாட்டை என்ன செய்வோம், நல்லா சொடக்கு விட்டு அந்த பாட்டை இன்னைக்கு இருக்கிற பாடல்களை படிப்போம். ஆனால் அதே இதை நம்ம வசனத்தை சொடக்கு விட்டு சொல்லுவோமா? மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்னது கூட கொடுக்கப்படுங்கிற அந்த வசனத்தை சொல்லுவோமா? இல்லை யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவன் என்னது பிதாவினிடத்தில் வர முடியாது அப்படின்னு சொல்லுவோமா? இப்படி வசனங்களை நம்ம சொடக்கு விட்டு அறிக்கை இடுவோமா? ஆனால் பாட்டை பாடுவோம் சொடக்கு விட்டு. ஆமா, ஆனா வசனத்தை அறிக்கையிட மாட்டோம். ஏன் அப்படின்னா இது வெறும் வசனம், இசை இல்லாத ஒரு வசனம். ஆனா இந்த வசனத்துல ஆவியும் ஜீவன் இருக்கு, அந்த பாட்டுல இசை இருக்கு, அங்க ஆவியும் ஜீவனும் கிடையாது. இந்த வசனத்துல யார் இருக்கிறாங்க, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாங்க. அந்த பாடல் என்ன அப்படின்னா லூசிபருடைய இசை இருக்கிறது. இந்த வசனம் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகும், அந்த பாடல் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. இந்த வசனம் நம்மை பரிசுத்தப்படுத்தும், அந்த பாடல் நம்மை படுத்தாது. இந்த வசனம் நம்மை சுத்திகரிக்கும். ஆமா, இந்த வசனம் நமக்கு கசப்பாய் தெரியும், இந்த பாடல் இனிமையாய் தெரியும். ஆமா, நம்ம இனிமையை தேடி ஓடுகிறவர்களாய் இருக்கிறோம். ஆனா தேவ பிள்ளையே, இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற தேவனுடைய மனவாட்டி சபை எதை அவர் தேட வேண்டும் என்றால் கர்த்தருடைய வசனத்தை தேடுகிறவளாக, அந்த வசனத்திலே வாழ்கிறவளாக என்னுடைய பிள்ளைகள் சத்தியத்தை கைக்கொண்டு நடக்கிறார்கள் என்று சொல்லும் போது எனக்கு மிகுந்த சந்தோஷம். என்று 3 யோவானிலே எழுதப்பட்டது போல, 2 யோவானில் எழுதப்பட்டது போல தேவ பிள்ளையே, இன்றைக்கு நாம் தேவனுடைய வசனத்தை கை கொண்டு நடக்கிற உத்தம மார்க்கத்தாராக தேவ பிள்ளையே, யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1வது அதிகாரத்திலே நாம் அல்லாமலும் சத்திய வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாக, சத்திய வசனத்தை கேட்கிறவர்களாய் அல்ல அதன்படி வாழ்கிறவர்களாக மனவாட்டி சபையே, இந்த காலம் என்ன அப்படின்னா எழுப்புதல் தமிழ்நாடுல இருந்து இந்த கடைசி நேர எழுப்புதல் வரும் என்கிறது பரலோகத்துடைய திட்டம். எதற்காக? இங்கே இயேசுவோடு கூட வாழ்ந்த அப்போஸ்தலனாகிய தோமா என்ன செய்தாரு, இந்திய தேசத்திலே வந்து சுவிசேஷத்தை அறிவித்து அவர் இங்கே என்ன செய்தாரு, இரத்த சாட்சியாக மரித்து இந்திய தேசத்திலே கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை விதைத்திருக்கிறாரு. அதனுடைய பகுதியாக இந்திய தேசத்தை இந்த கடைசி நேர எழுப்புதலுக்காக தேவன் என்ன செய்திருக்கிறாங்க, தெரிந்திருக்கிறாங்க. அதே போல முதல் எழுப்புதலுக்காக தேவன் என்ன செய்தாங்க, புதிய ஏற்பாடுல தன்னுடைய சொந்த தேசமாகிய இஸ்ரவேல் தேசத்தை என்ன செய்தாங்க, எருசலேமை தெரிந்து கொண்டாங்க. தேவ பிள்ளையே, இந்த நாளிலே இந்த தேசத்திலிருந்து இந்த கடைசி நேர எழுப்புதலானது புறப்படும் என்கிறத சாத்தான் நன்றாக தெரிந்து அவன் என்ன செய்தானா, சில வருடங்களுக்கு முன்பாகவே இந்த பாடல் என்கிற நூதனமான ஒரு பகுதியை உள்ள கொண்டு வந்து சத்தியத்தை விட்டு வழி விலகி பாடலுக்கு பின்பாக போகக்கூடிய ஒரு காரியத்தை கொண்டு வந்து இன்றைக்கு என்னது சபைகள் எல்லாம் எதற்கு பின்பாக போய் கொண்டிருக்கிறது என்றால் பாடலுக்கும் இசைக்கும் பின்பாக போய் கொண்டிருக்கிறது. சாத்தானுக்கு நல்லா தெரியும் இங்கே இருந்து கடைசி நேர எழுப்புதல் வரப்போகிறபடியினால் இவர்களை அழிப்பதற்கு, இந்த எழுப்புதலை தடை பண்ணுவதற்கு, இந்த எழுப்புதலை தாமதிப்பதற்கு அவன் யாரை அதாவது ஒரு கருவியாக எடுத்திருக்கிறான் என்றால் இந்த வேத புத்தகத்தை வைத்து பிரசங்கிக்கிற இன்றைக்கு நேற்று பெய்த மலையிலே முளைத்த காளானை போல அங்கும் இங்குமாக சொன்னல 8 வயது 10 வயது 14 வயது 16 வயது 30 40 எங்க பார்த்தாலும் பாடகர் எழும்பி சபையை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் தேவனிடத்திலிருந்து கேட்ட சத்தம். சரியா? நான் சொல்றது அல்ல,
எனக்கு இதை பிரசங்கிக்கிறதுக்கு, அதாவது இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை, இப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்தை ஜனங்களுக்கு விரோதமாக, ஊழியர்களுக்கு விரோதமாக பிரசங்கிக்க வேண்டும் என்று எனக்கு வாஞ்சை கிடையாது. நானும் ஒரு பகுதியில் உலகத்தில் நல்ல ஒரு வேலையை உலகம் முழுவதும் சுற்றி வேலை பார்த்து லட்சக்கணக்கான சம்பளம் வாங்கி கொண்டிருந்த என்னை தேவன் இந்த கடைசி நேரம் எழுப்புதலுக்காக ஆண்டவர் சொன்னாங்க. 2015ஆம் ஆண்டு ஆண்டவர் ஜனவரி மாதம் 11ஆம் தேதி தேசத்தில் அழிவு வராதபடிக்கு ஜெபி, தேசத்துடைய எழுப்புதலுக்காக ஜெபி. ஆமா, அதற்கு முன்பாக இருந்து ஏறக்குறைய 20 ஆண்டுகள் இன்றைக்கு எழுப்புதலுக்காக என்னது ஜெபித்துக் கொண்டிருக்கிற, எழுப்புதலுக்குரிய எந்த உள்ளங்கை அளவு மேகம் கூட இன்னைக்கு காணப்படல. ஏன் அப்படின்னா இன்றைக்கு சபை இந்த பாடகர்களினால என்னது பாழாய் போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு பரலோகம் அறிகிறது. ஆனால் இங்கே இருக்கிற தேவனுடைய மனுஷர்களாலே இந்த காரியத்தை அறிய முடியாதபடிக்கு என்ன செய்கிறார்கள், காணப்படுகிறார்கள். அதனாலே தான் இன்றைக்கு நேற்று பெய்த மழையிலே இன்றைக்கு முளைத்த காளான்கள் எல்லாம் எழும்பி சபையை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், பரிசுத்த ஸ்தலத்திலே நின்று சபையை பாழாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆமா, மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லப்பட்டது போல இன்றைக்கு தேவனுடைய சபைக்குள்ளே இன்றைக்கு விசுவாசமான வசனங்கள், விசுவாசம் இன்றைக்கு காணப்படாமல் இன்றைக்கு என்ன அப்படின்னா ஒரு ஆடல் பாடல் கொண்டாட்டம் இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறது. மத்தேயு 24:15 படி அதாவது விசுவாச துரோகம் என்ன செய்யப்பட போகிறது, முந்தி நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதனால தான் அநேக அந்தி கிறிஸ்துகள் எங்கே சபைகளுக்குள்ள ஏறி அந்தி கிறிஸ்துடைய உபதேசத்தை பிதாவாகிய தேவனுடைய இந்த பரிசுத்த வேதாகமத்தை வைத்து இன்றைக்கு போதித்து தானும் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்று சொல்லி பாடல்களை பாடி பிரபலமாகி பணம் சம்பாதித்து பேரையும் புகழையும் எடுத்து என்ன இருக்கு, என்ன அவர்களிடத்தில் இருக்கிறது, பானையில் இருந்தா தான் அகப்பையில் வரும் என்று பழமொழி சொல்லுவாங்க. இன்னைக்கு என்னவோ சொல்லிக்கிறாங்க, வல்லமை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. வல்லமை அப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல அதை சொல்லக்கூடிய அந்த ஊழியனுக்கு தெரியணும். வல்லமை அப்படின்னா நல்ல கவனிங்க. லூக்கா 9வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிக்க நம்ம கேட்போம். அவர் தம்முடைய 12 சீசரை வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்தார். என்ன கொடுத்தாரு? சகல பிசாசுகளை துரத்தும் வியாதிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்தார். அப்போ தேவ பிள்ளைய பிசாசுகளை துரத்தும் வியாதிகளை குணமாக்கவும் வல்லமை அதிகாரத்தை என்ன செய்திருக்கிறாங்க, கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு சில பேர் சொல்லிக்கிறாங்க வல்லமை அப்படின்னு சொல்லி ஏதோ ஜபம் நடத்துறதாக சொல்லிக்கிறாங்க. வல்லமை ஜபம் ஏதோ முகாமா என்னமோ சொல்லிக்கிறாங்க. வல்லமைனா என்ன அப்படிங்கிறது முதல்ல அந்த ஊழியன் இடத்துல வல்லமை இருக்கணும். வல்லமை என்று நம்ம சும்மா என்னது வல்லமை என்று சொல்ல முடியாது. அவர்கள் சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமை அதிகாரம் யாருக்கு? தன்னுடைய 12 அப்போஸ்தலர்களுக்கு என்ன செய்தாங்க, கொடுத்தாங்க. தேவ பிள்ளையே, நம்ம மத்தேயு 10வது அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம் 1வது வசனம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசர்களை தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளை நோய்களையும் நீக்க அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தாங்க. அப்ப வல்லமை அதிகாரம் என்ன செய்தாங்க? தேவன் சாத்தானை விரட்டவும் வியாதிஸ்தலை சுகமாக்கவும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாங்க, வல்லமை அதிகாரம் கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த பகுதியை இல்லாத நபர்கள், ஆனால் சில தேவ மனுஷர்கள் இன்னைக்கு ஜப கூட்டங்கள் நடத்துகிறாங்க, வல்லமையின் ஜப முகாம் அப்படிலாம் நடத்துறாங்க. அது அவங்க ஏற்கனவே தேவ சமூகத்தில் அதெல்லாம் என்னது ஒரு பகுதியில் ஜபித்து அவர்கள் கடந்து வருகிறனால அவங்க என்ன தேவ சமூகத்தில் இருக்கிறது. அதனால நிச்சயமா ஜபிக்கிற மனுஷனிடத்துல வல்லமை உண்டு. அது யாரும் மறுத்து என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனா இன்னைக்கு ஜபம்னா என்னன்னு தெரியாம பாட்டை பாடிட்டு அலைஞ்சிக்கிட்டு வல்லமை அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஒரு கேலி கூத்தா இருக்குதா இல்லையா? பானையில இருந்தாதான் அகப்பையில் வரும் என்கிறது பழமொழி. வல்லமைங்கிறது அந்த மனுஷனுக்குள்ள இந்த பாடுகிற இவர்களுக்குள்ள இருந்தா தான் அது என்ன செய்யும் அப்படின்னா வெளியில வரும். நம்ம சும்மா கையை விரிச்சு அப்படியே பறக்கிற மாதிரி நடிக்கிறதுனாலயோ இல்ல அப்படியே பிரசனம் இறங்குற மாதிரி நடிக்கிறனாலயோ, அப்படி பிரசங்கம் இறங்குற மாதிரி நடிக்கிறோம்ல, அப்படி இறங்குற வேலையில எத்தனை பிசாசு பில்லி சுனி அங்க ஆடுது. நீ நடத்துற வேலையில் அதை பாரு. உன்னுடைய சபையில எத்தனை பேரு, எத்தனை அதாவது பிசாசு பில்லி சூனிய கட்டில வருகிறவர்கள் வல்லமை இறங்குதுன்னு சொன்ன பிசாசு ஆடுதா, பில்லி சூனி அங்க உட்கார முடியாம அலறுதா.